மோடி இருக்க போகிறோம். எங்கள் இருவருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்திடாமல் நீங்கள் தான் தாயை துணை இருக்க வேண்டும். அம்மா தாயே முத்துமாரி அம்மா முகத்தை நீ காட்டு, பாடுகிறேன் தனி திருப்பாட்டு. வந்திடுவாய் தேவி ஒரு வரமளிப்பாய் தேவி, வந்திடுவாய் தேவி ஒரு வரமளிப்பாய் தேவி. உன்னால பாடுகிறோம் தனி திருப்பாட்டு, வந்திடுவா தேவி ஒரு வரம் தருவாது, வந்திடுவா தேவி ஒரு வரம் தருவாது. முத்துமாரி அம்மா உன் முகத்தை நீ காட்டு, உன்னால பாடுகிறேன் தனி திருப்பாட்டு. வந்திடுவா தேவி ஒரு வரம் அளிப்பாய் தேவி, வந்திடுவா தேவி ஒரு வரம் அளிப்பாய் தேவி. ஒரு கருணை செய்வாய் தேவி. முத்துமரியம்மா முகத்தை நீ காட்டி, உன்னால பாடுகிறோம் தனி திருப்பாட்டி. வந்திடுவா தேவி ஒரு வரம் தருவா தேவி, வந்திடுவா தேவி ஒரு வரம் தருவா தேவி. ஒரு கருணை செய்வாயே முத்துமரியம்மா முகத்தை நீ காட்டி, உன்னால பாடுகிறோம் தனி திருப்பாட்டி. வந்திடுவா தேவி ஒரு வரம் தருவா தேவி, வந்திடுவா தேவி ஒரு வரம் தருவா தேவி. நோடி வைக்கின்ற காட்சியின் போது, அதாவது மனம், இந்த மனோவிசை கலை என்பது மனம்தான் முக்கியம். எல்லா நோய்க்கும் காரணம் இந்த மனசு. அதாவது நாகேஸ்வர் கருத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். எதுனா நான் வானத்தில் பிறப்பதும் வானத்தில் பறப்பதும் பூமியில் இருப்பதும் அவரவர் எண்ணங்களே, நெஞ்சில் துணி இருந்தால் நம் நிலவுக்கு போய் வரலாம். இந்த துணி மனசோட வேற ஒன்றும் கிடையாது. இந்த மனசில் மட்டும் அந்த துணி வந்ததுனாக்கா இது முதல்ல இந்த சிப்பன் கண்டுபிடிச்சிருக்கா எப்படினாக்கா, அதாவது கண்கள் மூலமாக சில பயிற்சி கொடுத்து தான் முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி அதில் தான் இருக்கிறாங்க. எப்படி இந்த போதி தர்மனுடைய படம் எடுத்தாங்க, வேற ஒன்றும் இல்லை, அதை பார்த்து தான் எடுத்தாங்க. அந்த போதி தர்மம் எப்படி அந்த வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி அந்த கண்கள் மூலமாக சில பயிற்சி கொடுத்தாரு இந்த உலகத்தை எல்லாம் செய்யலாம். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே செய்யலாம். ஆனால் அது இப்போ இந்த சக்கரலிங்கம் கூட எழுதியிருக்காரு. அதாவது இந்த மனோவசிய கலையை பற்றி K.S. வெங்கட்ராவ் சக்கரலிங்கம்லாம் எழுதியிருக்காங்க. ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு தமிழ்லேயே எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக. இங்கே முதலாவதாக இந்த மோடி வைக்கின்ற காட்சியை பற்றி இப்போ என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இங்கே தண்ணீரில் மஞ்சளை கரைச்சி அந்த கரைச்ச மஞ்சளை மீண்டும் கட்டியாகிறதுக்கு பிறகு மூடி வைக்கின்ற காட்சியை ஆரம்பம் செய்யறது. ஏன்னா எதிர்க்கு இந்த உலகனுடைய இந்த விழாவை நடத்திருக்கு பொய் சொல்லக்கூடாது. அப்படி பொய் சொன்னால் அதுக்கு அந்த தெய்வத்தினுடைய கூலி நிச்சயமாக நடக்கும். அதுதான் முதலே இதை சொல்கிற வேறவங்க ஹிப்னாடிஸ் மெஸ்மரிசம். ஹிப்னாடிஸ் என்பது ஒரு வேறு தொழில் கொள்ள செய்யுது. மெஸ்மரிசம் என்பது வசியப்படுத்துவது அற்புதமான கலை. அந்த கலை மூலமாக இந்த மேஜிக்கு நாங்கள் செய்ய காமிக்க இங்கே தண்ணீரில் மஞ்சளை கரைச்சி அந்த கரைச்ச மஞ்சள் மீண்டும் கட்டியாக எடுத்த பிறகு மோதிக்கின்ற காட்சி நடத்துவது தயசாமதியாக அமல் காட்சி பார்க்கும்போது அம்மா தாயே, உங்களை காப்பாற்றுதான் தாயே வைக்கிற மோடி இருக்க போகிறேன். எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்திடாமல் நீங்கள் தான் தாயை துணை இருக்க வேண்டும். அம்மா தாயே.
Viva!